பண்ணி கொடுத்தோம். இந்த சுண்ணாம்பு மெயின் ரோடு அகலப்படுத்தி கொடுத்தோம். இந்த கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சு 50 ஆண்டுகள் அது வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். அதுவே இன்றைக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பாலங்கள், சாலைகள், கூட்டுறவு திட்டம், மத்திய அவிநாசி திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று சொல்லிட்டே போலாம். இவ்வளவு திட்டங்களை இங்கிருந்து புட்டுவிக்கு ரோடு, இந்த ரோடெல்லாம் நம்ம இருக்கும் போது போட்டு கொடுத்தோம் அகலப்படுத்தி. அது மாதிரி இந்த ரோடு எப்படி இருக்கு தெரியும். இப்படி எல்லா திட்டமும் நம்ம தான் கொண்டு வந்தோம். திமுக இந்த 3 வருஷம் ஆச்சு அவங்க வந்து ஒரே ஒரு திட்டம் நம்ம பகுதிக்கு கொண்டு வந்து சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே செய்யல. ஆகவே நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் வாக்களிக்க வேண்டும். அதே போல இங்க போட்டி நமக்கு திமுக தான். பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்க வந்து 3வது இடத்தை போவாங்க. நம்ம கூட்டணி ஒரு 4 எம்எல்ஏ வந்தாங்க. அவங்க வந்து ஒரு 3-4% ஓட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு போட்டியே கிடையாது. அப்படி எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அது வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. திமுக நமக்கு தான் போட்டி. எல்லா ஓட்டுகளும் இரட்டை சின்னத்திலே நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அந்த வரவேற்புக்கு நன்றி. மறவாதீர்கள், இரட்டைகளை வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் பேசுகிறார். வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு மட்டுமல்ல கோவை மாவட்டத்துக்கு சிறப்பான பல திட்டங்களை தந்து இந்த தொகுதியை தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணனுக்கு துணையாக இருந்து இந்த பகுதிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காரு. அண்ணன் விடுபட்ட திட்டங்களை எல்லாம் செய்யறதுக்கு அவங்க இந்த பகுதியினுடைய தேவைகளை அறிந்து உங்களில் ஒருவனாக இருந்து அண்ணனுக்கு துணையாக நின்று பணியாற்றுவேன். மறவாமல் ஏப்ரல் 19ஆம் தேதி என்று இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வார்கள். ஒரு பாகம் பணிந்து கேட்டு அந்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.